ஆத்மா உறங்குவதில்லை. ஆத்மா உறங்குவதில்லை நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த அப்துல் வஹாப் அவர் நான் ஆன்மீகவாதியாக வாழ்ந்தாலும் அல்லாஹ் எனக்கு ஏதோ தண்டனை கொடுத்து இந்த மாதிரி ஒரு அலையை வச்சுட்டாரு. அதற்கு பிறகு நான் என் கருத்தை வெளிப்படுத்தணும், நான் இப்படி ஆயிட்டேன்றது சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு உடல் தேவைப்பட்டது. அதை நான் இந்த உடல் நான் இறந்தது இங்கே சென்னையில் தான் இறந்தேன். அதனால் நான் இங்கே இருக்கிற மக்களுடைய உடம்புகளை தேடும்போது இந்த பையன் இவன் வேற்று மதம் ஒரு நல்ல பிராமண பையனாக இருந்தாலும் இவனுடைய உடல் தான் எனக்கு அதுக்கு தகுதி வாய்ந்ததாக இருந்தது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு மனநலம் ஏதாவது பாதிச்சிருமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அந்த மாதிரி ஆகக்கூடாது, எனக்கு அதனால் பாவம் வரக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உடம்பை உபயோகிக்க ஆரம்பித்தேன். அவன் உங்ககிட்ட சொல்ல மாதிரி செய்ததே நான் தான். எனக்கு ஏதோ நடக்குது அப்படின்னு உங்ககிட்ட கொண்டு வந்ததே நான் தான். அப்படி சொல்ல வச்சு அவன் அவன் மூலமாக உங்களுடன் நான் பேச வச்சது எல்லாமே அந்த இறைவனுடைய செயல். எனக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணுங்க. இன்னும் ஊர்களில் என்னுடைய உறவினர்கள் வசிக்கிறாங்க. அவங்க எங்களுடைய முஸ்லீம் முறைப்படி சில சடங்குகள் செய்யணும். அவங்க வந்தாங்கன்னா இவன் மூலமாகவே நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னார். அந்த சடங்குகள் செய்தால் போகிறோம், நான் எங்கள் நிலைப்படி நான் சாந்தி அடைஞ்சிருவேன் அப்படின்னார். என்னடா பண்றாங்க? நேற்று பிரியாணி சாப்பிட்டா இன்னைக்கு நமாஸ் பண்றாங்க. பிரியாணி சாப்பிட்டா நமாஸ் பண்றாங்க. رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين. நடக்குது பார்க்கலாம், என்ன பண்றாங்க பார்க்கலாம். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا श्रीधर 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 नाना श्रीधर ना श्रीधर இல்ல यार मेरा नाम मोहम्मद सैयद 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொண்டு பறிச்சிட்டாங்க எந்த ஒரு சடங்கும் பண்ணாம அதனால என்னோட ஈமா என்னோட ஆத்மா இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கு ஏன் இவனோட உடம்புக்குள்ள போனேன் எல்லாரோட ஆத்மாவும் எல்லாரோட புகுந்துட முடியாது ஈமா
அதோட என்னோட ஆத்மா இந்த உடம்புக்கு தான் செட் ஆச்சு. அதனால தான் நான் இந்த உடம்புக்குள்ள பூந்தேன் நான். எப்போ இந்த உடம்பு விட்டு போவேன்? பயப்படாதீங்க, இந்த உடம்ப நான் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கும் யாரும் இல்லை, அதனால என்னோட பச்சை இடத்துல செல்லம் பண்ணிட்டு நானே போயிடுறேன். जिक्र से बढ़ के नहीं है अमल कोई है फरमान रसूल अल्लाह। निजात मिलती है उनको यकीनन करे जो कल्ब से जिक्र अल्लाह। जिक्र से सर कटता है नफ्स का, बेशक जिक्र है सैफुल्लाह। अल्लाह अल्लाह சாந்தி அடைகிறதுன்றது சாந்தி அடையலை அப்படின்னு இந்த வார்த்தைகள் நம்ம அந்த ஆவி உலகத்துறையில் அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். அது என்னன்னா, இறந்த பிறகும் அந்த மன வேதனைகளோடு அந்த ஆத்மா அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ன்னு ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு நிலை ஏற்படும். அவங்க அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு தன் குடும்பம், தன் நிலை இதெல்லாம் தெரியாது. இவர் நல்ல ஒரு பெரிய நிலையில் ஆன்மீகவாதியாக இருந்ததுனால அவர் சமாளிச்சுக்கிட்டார். அது தனக்கு என்ன செய்தால் நம்ம நிலை உயரும், நம் நிலை மாறும்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் அது இல்லாத ஆத்மாக்களுக்கு நம்ம தான் செய்யணும். இப்போ அந்த அப்துல் வஹாப் சொன்னபடியே அவங்களுக்கு லெட்டர் எழுதி போட்டோம். அவங்கெல்லாம் வந்தாங்க, வந்து பேசி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, கண்ணீர் விடும்படியான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அதை பேசி அவங்க அதே மாதிரி செய்த பிறகு அந்த ஸ்ரீதர் குணமாயிட்டான். நல்லா கவனிங்க, எந்த விதமான மருத்துவ சிகிச்சையும் இல்லாமல் அவன் மாறிட்டான். அது இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படலை. அவங்க வீட்டுக்கும் இது தெரியாது. தெரியாத பட்சத்தில் அவன் இங்கே என்னை தேடி வரும்போது அந்த அப்துல் வஹாப் வந்துடுவார். ஆவி உலக ஆராய்ச்சி மையத்திலே இதெல்லாம் பேசுவோம். அவருக்கு தேவையான உதவிகளையும் செய்தேன். என்னுடைய அந்த ஆவி உலக ஆராய்ச்சியில் மறக்க முடியாதவர் இந்த அப்துல் வஹாப். அவரை நான் அடிக்கடி நினச்சிக்குவேன். இந்த கேப்டன் டிவி மூலமாக, ஆத்மா உறங்குவதில் நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கும் எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டேன். மீண்டும் அடுத்த வாரம் புதிய அனுபவத்தோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். உங்களுக்கு ஆவிகள் பற்றிய அனுபவங்களோ கருத்துக்களோ சந்தேகங்களோ இருப்பின் கீழ்காணும் விலாசத்திற்கு தொடர்பு கொள்ளவும். ஆத்மா, கேப்டன் டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 5, மதுரவாயில், சென்னை 95.